ஒட்டுமொத்த மக்களோட எதிர்பார்ப்பு என்னன்னா அண்ணாமலை அவர்கள் விரைவிலேயே அந்த தீவிர அரசியலை ஆரம்பிக்க வேண்டும். அதுக்காக ரொம்பவும் டெய்லி கருத்து சொல்றது, பிரஸ் கான்பரன்ஸ் அப்படின்றது வேண்டாம். முக்கியமான சம்பவங்கள் நடக்கும் பொழுது அவரு நேர பத்திரிகையாளர்களை சந்திக்க வேண்டும், கருத்தை சொல்ல வேண்டும் அப்படின்றதுதான் இன்றைக்கு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. அண்ணாமலை அவர்களுடைய ப்ராக்ரஸ் அப்படிங்கிறது ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின் த ரேஸ் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்லோவா போறாரா? ஸ்லோ அண்ட் ஸ்டெடி அதையும் தாண்டி கொஞ்சம் ஆழமாக இந்த இயக்கத்தை கொண்டு போகின்றார் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். எடுத்த உடனே டகால்னு மொத்தத்துல இன்ஃபேக்ட் தாவேக்காக நான் சொன்னது என்னன்னா, இது T20 மேட்ச் இல்ல, அடுத்த 6 மாசத்துல மறுபடியும் தேர்தல் வர மாதிரி நினைச்சிட்டு நீங்க ஆரம்பமே அது ரெடின்னு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது டெஸ்ட் மேட்ச், அதனால ரன் ரேட் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் நிரஞ்சன். ஆனா நீங்க டகால் புகால் அடிக்க ஆரம்பிச்சீங்கன்னா விக்கெட் போயிடும். ஸோ டெஸ்ட் மேட்சுக்கான ஸ்ட்ராட்டஜியா அவர் ஃபாலோ பண்றாரு அப்படின்னு நினைக்கிறேன். அதுதான் டெஸ்ட் மேட்ச்ல வெற்றியை தேடித்தார். இன்க்ளூசிவ் நியூஸ் தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இருந்திருப்பவர் ஜாம்பான் த டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் நிரஞ்சன். இதுதான், அதாவது ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு போனாலும் இன்னும் பழைய தலைவர் பேரையே சொல்லிட்டு இருக்காங்க நிறைய பேரு. அந்த மாதிரியே நீயும் ஆரம்பிச்சிட்ட போல இருக்குது. நடத்து. ஓகே, உங்க அடையாளம் அதுதானே, அது கொஞ்சம் வந்துடுச்சு, அவ்வளவுதான். கேளுங்க நிரஞ்சன். சார், அண்ணாமலை அவர்களுடைய ஒரு திடீர் ஒரு அப்டேட்டுடைய வீடியோ நம்ம பார்த்தோம். ஜூலை மாதத்திலிருந்து நம்ம கட்சியா நம்ம உருவெடுக்க போறோம், சில விஷயங்கள் பண்ண போறோம்னு சொல்லியிருந்தாரு. நீங்களும் பார்த்திருப்பீங்க, அதை பத்தி சொல்லுங்க சார். இதுல என்ன இருக்கு, அதாவது ஆகஸ்ட் 15 ஐயா அப்துல் கலாம் அவர்கள் பெயர்ல அந்த இன்ஸ்டிடியூட் ஏதோ ஒண்ணு சொல்றாங்க இல்லையா, பயிலகம், அது ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு சொல்லி இருக்காரு. அடுத்தது ஏதோ ஜூலைல இருந்து களத்தில் பணிகளை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாருன்னு ஒரு செய்தி எல்லாம் சுத்திட்டு இருக்கு. இன்னைக்கு முன்னாள் அமைச்சர் ஏவாவேலு அவர்களுக்கு எதிரான அந்த டிவிஎஸ்சி ரைடு, அதை பத்தி அவர் சொல்லியிருக்காரு. இன்னும் சில விஷயங்கள் 5 விஷயங்கள் கோட் பண்ணியிருக்காரு. அந்த பிஜிஆர், அதுக்கப்புறம் இன்னும் சிலது, அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏதோ நோபல் சம்திங் ஏதோ ஒண்ணு குறிப்பிட்டு இருந்தார். இதெல்லாமும் நடவடிக்கை எடுக்க வேண்டும், அப்பதான் ஊழலுக்கு எதிரான அந்த உண்மையான ஒரு நடவடிக்கையா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. ஆனா இந்த மாதிரி விஷயத்த இன்னைக்கு அதிமுக கூட சொல்லல. யோசிச்சு பாத்தீங்களா? பாஜக கூட எதுவும் பேசல அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ரெய்டை பத்தி. ஐயோ பாவம், அவங்க நிலைமை யோசிச்சாதான் கஷ்டமா இருக்கு நிரஞ்சன். இந்த ரெய்டை அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னு சொல்றதா, இல்ல பாத்தீங்களா ஊழலை ஒழிக்கின்றார் இவர், ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றதா, என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்காங்க. இந்த நேரத்துலதான் அந்த ஆப்சன்ஸ் அப்படின்றது பீயிங் ஃபெல்ட். அதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? அப்போ ஒரு எதிர்கட்சியா ஒரு ஊழலுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது, நார்மலா எந்த எதிர்கட்சியா இருந்தாலும் பாத்தீங்களா ஊழலுக்கு எதிரான சம்பந்தப்பட்ட கட்சி, அவங்க வேற வழி இல்ல, அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. மத்த கட்சிகளும் என்ன செய்யறது அப்படின்னு முழிக்கும் போது அப்பதான் அந்த வேக்குவம் அப்படின்றது நல்லாவே புரியுது. சோ ஒட்டுமொத்த மக்களோட எதிர்பார்ப்பு என்னன்னா அண்ணாமலை அவர்கள் விரைவிலேயே அந்த தீவிர அரசியலை ஆரம்பிக்க வேண்டும் அப்படின்னு ட்வீட் மட்டும் போட்டுட்டு இல்லாம அந்த ஏக்கம் இருக்கட்டும். அதுக்காக ரொம்பவும் டெய்லி கருத்து சொல்றது, பிரஸ் கான்பரன்ஸ் அப்படின்றது வேண்டாம். முக்கியமான சம்பவங்கள் நடக்கும் பொழுது அவரு நேர பத்திரிகையாளர்களை சந்திக்க வேண்டும், கருத்தை சொல்ல வேண்டும் அப்படின்றதுதான் இன்றைக்கு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. அப்போ ஜூலை ஆகஸ்ட்ல என்ன நடக்குது அப்படின்னு. ஓகே, இப்போ சிஎம்ஆர்களுடைய இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காரு. என்னன்னா, ஸ்டாப் ட்ரக்ஸ் ஸ்டார்ட் ரன் அப்படிங்கிற ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. அன்எக்ஸ்பெக்டடா அவருமே ரன்னிங்ல இறங்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்படிங்கும்போது இன்னொரு பக்கம் அவருடைய கட்சியிலேயே ஒருத்தர் போதைப் பொருள் பயன்படுத்தினாங்க அப்படின்ட்டு வருது. ஒரு அமைச்சர் மேல ஒரு பழி போடுறாங்க. பார்த்தேன், நானும் அந்த வீடியோவும் பார்த்தேன். அது சம்பந்தமா அமைச்சர் அவர்கள் ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு அப்படின்றதையும் பார்த்தேன். அதாவது குழந்தைக்கு மாத்திரையை பொடி பண்ணி கொடுக்கும் போது எடுத்த வீடியோ அது, அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்லாம் சொல்லி இருக்காரு. சரி, ரைட்டு, பாக்குறவங்க அதை முடிவு பண்ணிக்கிட்டான், அவ்வளவுதான். நாம என்னத்தை அது கருத்து சொல்றது. அந்த வீடியோவையும் நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அமைச்சர் அவர்களுடைய விளக்கமும் வந்திருக்கு. ஏன்னா இப்ப தாவேகள் தான் சொல்லியிருக்காங்க இல்லையா, மக்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல. அதே மாதிரி மக்கள் முடிவு தானே, மக்கள் முடிவு தான் கடைசி. அதை யாரும் கேள்வி கேட்க முடியாது. அவங்க என்ன முடிவு எடுத்தாலும் அவங்கள போயிட்டு ஏன் இந்த மாதிரி எல்லாம் முடிவு எடுக்கிறீங்க, ஏன் இந்த மாதிரி எல்லாம் கருத்து வச்சுருக்கிறீங்க அப்படின்லாம் யாரும் கேட்க முடியாது. ஆனா அந்த டைமிங் ரொம்ப அற்புதமா இருக்குல்ல நிரஞ்சன்.
போதைக்கு எதிரான இயக்கம் அப்படின்னு இதெல்லாம் நடத்துறாங்க. அன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டோட வீடியோ வருகின்றது அப்படின்னா, இது எப்படி இந்த வீடியோ வந்ததுன்னு முதல்ல புரியல. அது மாத்திரையை நசுக்கிறாரோ என்ன பண்ணாரோ அது வேற விஷயம். பட் இந்த நேரத்துல கரெக்டா வருது அப்படின்னு சொன்னா ஏதோ உள்குத்து இருக்கா மாதிரி தான் நமக்கு தெரியுது. சரி, ரைட்டு, விடுங்க. எதிர்கட்சியுடைய வன்மம் சொல்றாங்க. இல்லங்க, இதெல்லாம் என்ன, எதிர்கட்சி வந்து இவங்க எல்லாம் ஜெயிச்சு ஆட்சிக்கு வருவாங்க, மந்திரியா வருவாங்கன்னு சொல்லிட்டு முத நாளே போயிட்டு அதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சுன்னு இவர் மாத்திரை நசுக்குவார், நாம அதை எடிட் பண்ணி இந்த மாதிரி போடும் அப்படின்னு வச்சிருப்பாங்க. அதனால எதிர்கட்சிகள் வன்மம்னு சொல்றதெல்லாம் ஏத்துக்க முடியாது. எல்லாத்துக்கும் அப்படி பார்த்தா திமுக சொல்றாங்க அரசியல் பழி வாங்கும் நடவடிக்கை அப்படின்னு, அதை ஏத்துப்பீங்களா நீங்க? 4 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட கம்ப்ளைண்ட் அதுக்கு வந்து நீ இப்ப ஆக்ஷன் எடுக்கிறீங்களா அப்படின்றாங்க. அதே மாதிரி செந்தில் பாலாஜி அவர்கள் தம்பி அசோக் குமார், அது 3 வருஷத்துக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட், இவ்வளவு நாளா என்ன பண்ணீங்க? சரி, நடுவுல தான் கொஞ்சம் பக்கத்தை காணுன்ற மாதிரி அவர் கொஞ்சம் காணாம போயிருந்தாரு நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் வந்து ஏதோ வழக்கில் அவர் வந்து அப்பியர் ஆனாரு. அப்ப கூட யாருமே கைது பண்ணல. இப்ப திடீர்னு ஏன் கைது பண்றீங்க அப்படின்னு கேட்கற மாதிரி தான் இருக்கு. வன்மம் அப்படின்னா அதனுடைய உண்மைத்தன்மை என்ன? அந்த வீடியோ இப்போ பஞ்சாப்ல கூட பாத்தீங்கன்னா முதலமைச்சர் ஏதோ பண்ணிட்டார் அப்படின்னு ஒரு வீடியோ வந்தது. அதனுடைய உண்மைத்தன்மை ஆராய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரன்சிக் லேப்ல கொடுத்து இது பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. 2 லேப்ல கொடுத்து இல்ல அதுல இருக்கிறது சிஎம்ஏ கிடையாது, இது ஏதோ ஃபேக் வீடியோ அப்படின்னு சர்டிபிகேட்டும் வந்துருச்சுங்க. இது நடுவுல இன்னொருத்தர் வந்து அவர் இந்த மாதிரிதான் அது சைபர் ஃபாரன்சிக் லேப் வச்சிருக்காரு போல இருக்கு, 10 லட்சம் ரூபாய் பேசினாங்க அப்படின்னு சொன்னாருன்னு பாஜக தரப்புல ஒரு குற்றச்சாட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சர்டிபிகேட் கொடுத்தாங்கல்ல 2 லேப், அந்த லேபோட லைசன்ஸே எக்ஸ்பைரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இன்னொரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க பாஜக. சரி, இன்னைக்கு வந்து நாம வந்து எங்கேயுமே யாரும் பார்க்கல அப்படின்லாம் நினைச்சிட்டு இருக்க முடியாது நினைச்சேன். ஒண்ணு சிசிடிவி கேமரா இருக்கும், இல்லாட்டா அக்கம் பக்கத்துல எவனாவது எதையாவது ஒரு ரீல்ஸ் போடுறதுக்கு இல்ல வந்து ஏதோ ஒண்ணு வீடியோ எடுக்கிறது அப்படின்னு இருப்பான். எங்கேயாவது நம்ம மூஞ்சி ரெக்கார்ட் ஆயினே இருக்கும். சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரத்தான் செய்யும். பட் அந்த வீடியோ அது பொய்ன்னு சொல்லல, மாத்திரை நசுக்கின அப்படிதான் சொல்லியிருக்காரு. அதனால வந்து அந்த வீடியோ உண்மையா பொய்யா அப்படின்ற கேள்விக்கு போக வேண்டாம். அதுல நடந்த விஷயம் இவர் இப்படி சொல்றார், அவர் அப்படி சொல்றார், மக்கள் எப்படி சொல்றாங்கன்றது தானே முக்கியம். அதை வந்து யாரும் போயிட்டு ஒவ்வொரு ஊடா போய் கதவை தட்டி சொல்லிட்டு இருக்க முடியாது. அந்த ஆபத்தை புரிந்து கொள்ள வேண்டும் எல்லோரும். ஓகே, இப்போ விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் தொண்டர்கள் சொல்றது என்னன்னா, இதுக்கு முன்னாடி நடந்தது வந்து மன்னராட்சி, இப்பதான் மக்களாட்சி நடக்குது, எங்க சிஎம் பாருங்க எவ்வளவு சகஜமா பழகுறாங்க மக்கள் கூட ஒரு சாதாரணமா ரன்னிங் ஜாகிங்லாம் வராங்க அப்படின்லாம் சொல்றாங்களே. இது என்னங்க இது? இதுக்கு முன்னாடி நடந்த ஆட்சியில எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் பார்த்ததே கிடையாது. என்ன பேசுறாங்க எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு என்ன தோணுதுன்னா, மன்னராட்சி காலத்துல மன்னருக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொன்னா உடனே வந்து நகரமே விழா கோலம் பூணும், அப்படியே வந்து அரசாங்க கஜானால இருந்து மக்களுக்கு எல்லாம் அள்ளி அள்ளி கொடுப்பாங்க, அங்கங்க அன்னதானம் அதெல்லாம் நடக்கும். இந்த மாதிரிதான் காலங்காலமா நடந்துருக்குதுன்னு பாக்குறோம். ஆனா இங்க வந்து ஒரு அடிஷனலா என்னன்னா, அந்த தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் செப்டம்பர் 15ஆம் தேதி அண்ணா அவர்கள் பிறந்த நாள்ல இருந்து அதை வந்து துவக்கி வைக்கிறாங்களா. ஆனா எண்ணில இருந்து அப்படின்னா ஜூன் 22 முதலமைச்சர் அவர்கள் பிறந்த நாளில் இருந்து பிறக்கும் குழந்தைகளுக்காம். ஏதோ ரைட்டு, மறைந்த தலைவர்கள் அவர்களை இப்போ சில திட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா அண்ணா பிறந்த நாள், பெரியார் பிறந்த நாள், எம்ஜிஆர் பிறந்த நாள் இப்படி எல்லாம் பண்ணுவாங்க. சரி, அதை ஏத்துக்கலாம், அவங்களாம் மறைந்த தலைவர்கள் அப்படின்னு. இன்றைக்கு ஆட்சியில் இருக்கின்ற முதலமைச்சர் அவர் பிறந்த தேதியிலேருந்து பிறகுற குழந்தைகள்லாம் வந்து தங்க மோதிரம் அப்படின்னா இதை வந்து மக்களாட்சின்னு சொன்னா இதெல்லாம் என்ன நம்புற மாதிரியா இருக்கு? சொல்லிக்க வேண்டியதுதான். நீங்க தான் கரெக்டா சொன்னீங்க, ரசிகர்கள், அது தொண்டர்கள் கூட விட்டுருங்க, ரசிகர்கள் அப்படிதாங்க சொல்லுவாங்க. காமன் மேன் அவங்க என்ன ஃபீல் பண்றாங்கன்றதுதான் முக்கியம். அத வந்து அவங்க புரிஞ்சுக்கணும், இல்லாட்டா ஜனங்கள் ஒரு நாள் புரிய வைப்பாங்க. 755 கோடி வந்து அந்த தங்க மோதிரம் திட்டத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது அதை வந்து நீங்க இருக்கிற மருத்துவமனைகள் வந்து சரி பண்றதுக்கு யூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு திருமாவளவன் அவர்களுடைய கருத்தா இருக்கு. எக்ஸலண்ட் ஒப்பீனியன் நிரஞ்சன். ஏன்னா 755 கோடி அரசு மருத்துவமனைகளுக்கு அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய பனான்சாவா இருக்கும். எவ்வளவு இப்போ அதுல இன்னொன்னும் சொல்லியிருந்தாரு திருமாவர்கள், அதாவது எதுக்கு பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கு போறாங்க, பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு பிரசவம் அப்படின்னா நார்மல் டெலிவரி அப்படின்னாலே லட்சக்கணக்கில் ஆகுது, ஒன்னும் சிசேரியன்னா 2.5 லட்சம் அப்படிலாம் ஆகுது. இருந்தாலும் ஜனங்க ஏன் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க அப்படின்னு சொன்னா ஒரு பாதுகாப்பு உணர்வு, இந்த மாதிரி காரணங்களால அவங்க வந்து தனியார் மருத்துவமனைக்கு போறாங்க. அப்ப இந்த 755 கோடியை வச்சு நீங்க எத்தனை
சி இந்த ஏற்கனவே இருக்கின்ற பெரிய மருத்துவமனைகள் அப்படின்னும் போது அங்க நமக்கு பிரச்சனை இல்லை. இப்ப நம்ம இந்த ஜிஹெச்ல போறோம், இல்ல ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கின்ற அந்த மருத்துவமனைக்கு போறோம்னா அங்க பிரச்சனை கிடையாது நிரஞ்சன். ஏன்னா அங்க எப்பவும் வந்து 24 மணி நேரம் ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கும், டாக்டர் இருப்பாங்க, நர்ஸ் இருப்பாங்க, எப்ப வேணா நீங்க கொண்டு போய் சேர்க்கலாம். ஆனா மாநிலத்துல இருக்க எல்லா இடத்துலயும் இருக்கவங்களுக்கு வந்து இமிடியட்டா அந்த மாதிரி ஹெட் குவார்டர்ஸ் ஹாஸ்பிட்டல் போக முடியுமா? ஒரு கிராமங்கள்ல இருக்காங்க, அவங்க வந்து ஒரு இந்த பெரிய ஆஸ்பத்திரிக்கு போனோம் அப்படின்னா பக்கத்துல இருக்க பெரிய ஆஸ்பத்திரிக்கு போனனாலே ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் ஆர் மோர் தென் தட் கூட ஆகலாம். அதுக்கு வந்து சரியான பாதைகள் இருக்க வேண்டும், அதுக்கப்புறம் அந்த நேரத்துல வண்டி கிடைக்கணும், இவ்வளவு சிக்கல் இருக்குது. அதனால பக்கத்துல இருக்கிற நமக்கு பாத்தீங்கன்னா இந்த ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. பட் அங்கெல்லாம் வந்து 24 மணி நேரமும் மருத்துவ வசதி, அந்த பிரசவ வசதி, அந்த நர்ஸுகள் இருக்காங்களா, அதுக்கான உபகரணங்களுக்கு இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் வந்து பாம்பு கடிச்சிடுச்சு, அவர் இங்க அங்க அங்க எங்கன்னு சுத்தி சுத்தி போறதுக்குள்ள பாவம் அவர் வந்து மரணமே அடைந்து விட்டார் அப்படின்றத நம்ம பாக்குறோம். காரணம் என்ன? பக்கத்துல இருக்க சின்ன மருத்துவமனைகள்ல இதற்கான வசதிகள் இல்லை. புரியுதுங்களா? அப்படி இருக்குச்சு. பாம்பு கடிக்கிறதாவது ரொம்ப ரேருங்க. ஆனா பிரசவம் அப்படின்றது எத்தனை லட்சங்கள் நடக்குது நம்ம மாநிலத்துல ஒவ்வொரு வருஷமும். அப்படி இருக்குச்சு அங்க இருக்கின்ற அந்த ஆரம்ப சுகாதார நிலையங்கள், சின்ன சின்ன மருத்துவமனைகள் இங்க நீங்க அப்கிரேட் பண்றதுக்கு இந்த பணத்தை யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய நன்மையா இருக்கும் மக்களுக்கு. அதை விட்டுட்டு நீங்க தங்க மோதிரம் போடுறீங்கன்னு அதுவும் சொன்னாரு, கொஞ்ச நாள்ல கையில பத்தாது அப்படின்னு. என்னப்பா ஏழைப்பாளையங்கள்லாம் வந்து தங்கம்னு ஏதோ 1 கிராமம் 2 கிராமம் சேர்த்து வைக்கிறது வந்து அதை போட்டின்னு கல்யாணத்துக்கு ஆட்சிக்கு போறதுக்கு கிடையாது நிரஞ்சன். ஒரு அவசரம்னா சேட்டு கடையில கொண்டு போய் வச்சு வாங்குறதுக்கு தான். அந்த வகையில அது யூஸ் ஆயிட்டு போகும். ஆனால் ஒட்டுமொத்தமா தமிழக மக்கள் நன்மைக்கு அப்படின்னும் போது அந்த மருத்துவமனைகளை தரம் உயர்த்துவது அதுதானே வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்க முடியும். தாய்மாமன் சீர் அப்படின்னு ஆட்சியில இருக்கவங்க பேர் வாங்கிக்கிறதுக்கு நாங்க கட்டுற வரி பணம். யாரோ சொன்னாங்களே அவருக்கு மக்கள் பணமே தேவையில்ல, சொந்த காசுல இருந்து கொடுப்பாரு அப்படின்னு. அந்த மாதிரி கொடுத்துட்டு போனீங்கன்னா நீங்க அவங்க பிறந்த நாள்ல இருந்து கொடுங்க, எதுலாம் கொடுங்க, எங்களுக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் கிடையாது. ஆனா ஆட்சிக்கு வரவங்க எல்லாம் வந்து எங்க பணத்தை தூக்கி புத்துட்டு அவங்க பேரை வச்சுக்கிறது, அவங்க கட்சி தலைவர்கள் பேரை வச்சுக்கிறது அப்படின்னா இப்ப எங்களெல்லாம் பார்த்தா என்னவா தெரியுது உங்களுக்கு? ஏதோ ஆச்சரியம், திருமாவர்கள் வந்து ஒரு நல்ல கருத்து சொல்லியிருக்கார், ஆனா அதெல்லாம் வந்து கேட்பாங்கலாம் எனக்கு தெரியல. கருத்து சொல்லினே இருக்க வேண்டியதுதான் திருமாவர்கள். அவங்க கொஞ்சம் கூட அது காதுல வாங்கிக்க மாட்டாங்க நிரஞ்சன். சட்டப்பேரவை முடிந்த பிறகு நம்ம பேசவே இல்லை, நம்மளுடைய நேர்காணலே இல்லை. அப்படிங்கும்போது அந்த ஒரு ஆக்ஷன் இப்படிங்கிற ஆக்ஷன் வந்து சட்டப்பேரவை மாண்பை மீறி பண்றாரு, மாண்பை மீறிட்டார் அப்படிங்கிறத எல்லாத்துடைய கருத்தா வருது. அப்படிங்கும்போது நயினார் நாகேந்திரன் அவரும் அதை சொன்னார், சட்டசபைக்குன்னு ஒரு மரியாதை இருக்குங்க, அதை மாறி பண்றாருங்கும் போது செங்கோட்டையன் அவர்களுடைய ரிப்ளை வந்து பார்த்தோம், அவர் ஒரு காமெடி பீஸ் அப்படின்னு சொல்றாரு. சொல்லலாங்க, இந்த மாதிரி வந்து அவர் ஒரு டம்மி பீஸ், நிரஞ்சன் ஒரு காமெடி பீஸ் அப்படின்னு நான் எவ்வளவு ஒண்ணா சொல்லலாம். அது என்னுடைய கருத்து, என்னுடைய குற்றச்சாட்டு மட்டும் தானே தவிர பார்க்க மக்களுடைய சரி. அப்போ இது நயினார் நாகேந்திரன் இது தப்புன்னு சொல்லிட்டாரு, அதனால அவர் காமெடி பீஸ் அப்படின்னா இது தப்புன்னு திருமாவர்கள் கூட சொல்லியிருக்காருல்ல. ஒருவேளை இவரு நயினார் நாகேந்திரனை சொல்ற மாதிரி அவரையும் சேர்த்து ஏதாவது சொல்றாரோ, என்ன உள்குத்து இருக்குன்னு எனக்கு தெரியல. அவரை மட்டும் ஏன் சொல்றீங்க? அவர் மட்டுமா சொன்னார் அந்த மாதிரி? திருமாவர்கள் வந்து அவ்வளவு பெருசா ஒரு ட்வீட் போட்டிருக்காருல்ல, 3 விஷயங்கள் அவர் குறிப்பிட்டு இருக்கின்றார். இந்த ஆக்ஷன் அப்படின்னது ஒண்ணு, அதுக்கப்புறம் இந்த தங்க மோதிரம் தாய்மாமன் திட்டம் ஒண்ணு, அதுக்கப்புறம் அந்த தூய்மை பணியாளர்கள் அவர்களை வந்து இந்த தனியாரிடம் விடுவது அப்படின்னு அந்த 3 விஷயங்களை குறிப்பிட்டு இருக்கின்றார். அப்போ அதுல முக்கியமா அந்த சட்டசபையின் மாண்பு அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காரு. அதே விஷயத்த நயினார் சொல்லும் போது அவர் காமெடி பீஸ் அப்படின்னா அப்போ என்ன நீங்க திருமாவர்களையும் சேர்த்து சொல்றீங்களா? இல்ல அமைச்சர்கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு பதில் வரக்கூடாது இல்ல? என்ன பண்றது, இன்னைக்கு அப்படிதான் ஆயிட்டு இருக்கு. ஃபார் த ஃபேன்ஸ், பை த ஃபேன்ஸ், ஆஃப் த ஃபேன்ஸ் அப்படின்ற மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. அதனால இப்படித்தான் இருக்கும். அதெல்லாம் நம்ம கேள்வி கேட்க முடியாது. ஆனா மக்கள் சரியான நேரத்துல கேள்வி கேட்பாங்க, அதை புரிஞ்சுக்கணும் எல்லாரும். ஏதோ இன்னைக்கு நம்ம ஜெயிச்சு வந்துட்டோம், எதிர்கட்சிகள்லாம் வந்து ஒண்ணு இல்லாம போயிட்டாங்க அப்படின்றதுனால எல்லா நாளும் அந்த மாதிரி இருந்துடாது நிரஞ்சன். இங்கேயாவது இதை விட என்டிஆர் அவர்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு கல்ட் ஃபாலோயிங் இருந்ததுன்னு தெரியும். அவர் தேவடுகாருன்னு சொல்லுவாங்க, கடவுளாகவே பார்த்தார்கள், கிருஷ்ணர் ராமர் அப்படின்னு. அவரையே தோக்கடிச்சு உட்கார வச்சாங்க. மருமகன் முன்னாடியே அவரால் எழுந்து வர முடியல, அந்த தன்னுடைய செல்வாக்கை நிலை நிறுத்த முடியவில்லை. அப்படியே அடங்கி போயிட்டார்ல அவர், பார்த்தோம்ல. ஏன்னா நீங்க என்டிஆர் அவருடைய கரிஸ்மா அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது சந்திரபாபு நாயுடு கரிஸ்மான்றது ஒண்ணுமே கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு கல்ட் லீடரா இருந்தார் என்டிஆர். அவரே ஒண்ணு இல்லாம உட்கார வச்சுட்டாங்கல்ல.
அதனால எப்படி சொல்லிக்கலாம், காமெடி பீஸ்ன்னு சொல்லலாம், ஒண்ணு என்ன ஒன்னா சொல்லலாம். ஆட்சி இருக்கின்றது, அதிகாரம் இருக்கின்றது. ஆனா கூட இருக்கவங்க கூட இப்ப வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதை புரிஞ்சுக்கணும். இது அப்படியே போயிடாது நிரஞ்சன். யோசிச்சு பாருங்க, திமுக ஆட்சியில இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு தோழமை முட்டு அப்படின்றதெல்லாம் கிடையாது. பல விஷயங்கள்ல ரொம்பவே சட்டிலா தோழமை சுட்ட விட ஒரு லெவல் கீழே தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இன்றைக்கு இந்த கட்சிகளை நம்பித்தான் தாவேகா ஆட்சி இருக்கின்றது. இது மக்கள் ஆதரவுல இந்த ஆட்சி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நாளைக்கு தாவேகாவும் விசிகாவும் வெளில வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? அதிமுக வரும் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அப்ப அவங்க டிமாண்ட் பண்ணுவாங்க, முதல்ல ஒரு 10 அமைச்சர் 15 இது அதெல்லாம் கொடுங்க, அப்பதான் உள்ள வருவாங்க. அப்ப தெரியும் கஷ்டம். அதனால இன்னைக்கு நம்ம கையில அதிகாரம் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு சொல்லலாம். யாகாவாராயினும் நாகாக்க, இவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். வேற என்ன சொல்றது? ஓகே, முன்னாள் முதல்வர் அவர்கள் சொன்னாரு, எல்லாம் கூட்டணி விட்டு போயிட்டே இருக்கீங்க, எங்களுக்கு எந்த கூட்டணியும் வேண்டாம், நாங்க தனித்து நிற்கிறதுக்கான அந்த பரிசீலனை செய்வோம் அப்படிங்கிறார் இடைத்தேர்தல்ல. நிரஞ்சன் பாருங்க, காமெடி பண்ணாம நீங்களே சொல்லுங்க. இப்ப கூட்டணி இல்லாமல்னா யார் இருக்காங்க கூட? 60 இயக்கங்கள் இருக்கின்றன அப்படி இப்படின்னு நீங்க சொல்லலாங்க. யார் இருக்காங்கன்னு சொல்லுங்க. நீங்க இந்த கூட்டணியில பெரிதாக பேசப்பட்ட கட்சிகள் அப்படின்னா காங்கிரஸ், அதுக்கப்புறம் விசிகா, அதுக்கப்புறம் கம்யூனிஸ்டுகள், அதுக்கப்புறம் மதிமுக, அதுக்கப்புறம் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், அத்தனை பேரும் ஒட்டுக்கா அந்த பக்கம் போயிட்டாங்க. மீதி என்ன கட்சி இங்க இருக்குதுன்னு சொல்லுங்க. நீங்க ஏதோ ஒரு தொகுதியில மட்டும் ஒரு எம்எல்ஏவா இருக்காங்க, அவங்களும் உதயசூரியன் சின்னத்துல போட்டி போட்டாங்க, அந்த கட்சிகள்லாம் இருக்கின்றன. அப்படி பார்க்க போனா ஆளுக்கு ஒரு 100 கட்சி அங்க பின்னாடி இருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம். ராசா அவர்கள் 60 இயக்கம் அப்படின்னு சொன்னாரு. இவங்க கூட ஒரு 100 இயக்கம் காமிக்கலாம், அவங்க ஒரு 150 இயக்கம் கட்சிகள் காமிக்கலாம். அது ஒன்னும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இதுல பரிசீலனை செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது நிரஞ்சன். பரிசீலனை பண்ணாலும் பண்ணாட்டாலும் தனியா தான் நிக்கணும். யாரும் இல்ல இந்த பக்கம். என்ன ஒண்ணு ஒரு பொது வேட்பாளர் அப்படின்னு கொண்டு ஒரு புதுவிதமான கூட்டணி ஒன்னா ஃபார்ம் பண்ணலாம். கூட்டணி கிடையாது, ஆனா ஒரு சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ட்டு இங்க சீமான் அவர்கள் நிக்கட்டும், இங்க பாமக நிக்கட்டும், அங்க திமுக, இங்க அதிமுக அப்படின்னு ஆளுக்கு பகிர்ந்து போட்டுக்கின்னு பொது வேட்பாளரை நிறுத்தி தோக்கடிக்கலாம். இப்படித்தான் அது. அப்ப அந்த கூட்டணி டெக்னிக்கலா நீங்க கூட்டணின்னு சொல்ல முடியாது இல்லையா? அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரியா? அவ்வளவுதான் அட்ஜஸ்ட்மெண்ட். இப்ப அந்த ஈரோடு கிழக்கு தேர்தல்ல சில கட்சிகள் புறக்கணித்தார்கள், அது மாதிரி நடக்குது இல்ல? அந்த மாதிரி ஆமாங்க, நாங்க அங்க நிறுத்தல, இவங்க அங்க நிறுத்தல, என்ன அப்போ அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? பாத்தீங்களா எங்களுக்கு எதிராக மறைமுகமாக கூட்டணி அப்படின்னா அதை சொல்றதுக்கு அந்த மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ண இவங்களோட இருந்து ஜெயிச்சு போட்டு நீங்க அங்க உட்காந்து நிக்கிறாங்க, அவங்கள சேர்த்துக்கினே நீங்க இவங்க 2 பேரும் சேரக்கூடாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? இவங்க அவங்களும் சேரக்கூடாது, திமுக அதிமுக சேரக்கூடாதுன்னு ஏன்னா அரசியல் சட்டத்துல தடையா போட்டு வச்சுக்கிறாங்க. இல்ல 2 பெரிய கட்சிகள் அவங்க எந்த காலத்திலும் சேரக்கூடாது அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன்ல ரூல் போட்டுக்கிறாங்களா? அவங்க சேருவாங்க, சேராம இருப்பாங்க, இல்ல சேராம வெளில இருந்து ஆதரவு கொடுப்பாங்க, அதெல்லாம் நீங்க கேட்க கூடாது. அவங்க கூட இருந்தவங்களை சேர்த்து வச்சுக்கின்னு ஆட்சி அமைச்சுக்கிட்டு இன்னைக்கு அவங்க சேரக்கூடாது அப்படின்னா இது என்ன நியாயம்? அதுல வேற தூய சக்தி தீய சக்தி அப்படின்லாம் சொல்லிவிட்டு, மற்றும் சிலர் அப்படின்லாம் சொல்லிவிட்டு அங்கேருந்து வந்தவங்களை வச்சு தாய்க்கழகம்னு வேற சொல்லி நிக்கிறீங்க. அப்புறம் இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுவீங்க நீங்க? ஓகே, ஒரு இறுதியா ஒரு கேள்வி. அண்ணாமலை அவர்களுடைய ப்ராக்ரஸ் அப்படிங்கறது ஒரு ப்ராவர்ப் இருக்கும்ல சார், இந்த ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின் த ரேஸ் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்லோவா போறாரா? அதாவது எனக்கு இதுதான் ஞாபகம் வருகின்றது. அண்ணா அவர்களுடைய அந்த பாராளுமன்ற உரைகள் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அப்போ இவர் டேஸ் ஆர் நம்பர்டு அப்படின்னு யாரோ சொல்லும் போது அவர் சொன்னாராம், பட் மை ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்டு அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பாராளுமன்றத்துல நடந்ததா இல்ல வெளியில கொடுக்கப்பட்ட பதிலா அது எனக்கு தெரியலங்க. அது எப்போ படிச்சது அது. அந்த மாதிரி இது ஸ்லோ அண்ட் ஸ்டெடி, அதையும் தாண்டி கொஞ்சம் ஆழமாக இந்த இயக்கத்தை கொண்டு போகின்றார் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். எடுத்த உடனே டகால்னு மொத்தத்துல இன்ஃபேக்ட் தாவேக்காக நான் சொன்னது என்னன்னா, இது T20 மேட்ச் இல்ல, இன்னும் அடுத்த 6 மாசத்துல மறுபடியும் தேர்தல் வர மாதிரி நினைச்சிட்டு நீங்க ஆரம்பமே அது ரெடின்னு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது டெஸ்ட் மேட்ச், அதனால ரன் ரேட் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் நிரஞ்சன். ஆனா நீங்க டகால் புகால் அடிக்க ஆரம்பிச்சீங்கன்னா விக்கெட்டு போயிடும். சோ டெஸ்ட் மேட்சுக்கான ஸ்ட்ராட்டஜியா அவர் ஃபாலோ பண்றாரு அப்படின்னு நினைக்கிறேன். அதுதான் டெஸ்ட் மேட்ச்ல வெற்றியை தேடித்தரும். ஓகே சார், உங்கள் நேர்காணல் மிக்க நன்றி. வணக்கம் சார். நன்றி நிரஞ்சன்.